Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மிவி அப்படிங்கிற இந்தியன் பிராண்ட் நிறைய இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பிராண்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக மிவி DuoPods D4 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் மிவி DuoPods D4 இந்த TWSோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் மற்றும் க்ரீன் காம்பினேஷனில் பாக்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. மாடல் நேம் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த TWS ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி பேக்கேஜிங் அந்தளவுக்கு நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மிவி எந்த இயர்பட்ஸ் லான்ச் பண்ணாலும் அதோட சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா மிவி சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் இதை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக இதோட சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மிவி அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது இதை உங்களால் பார்க்க முடியும். மேலே டாப்பில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸில் ஸ்பீடாக ஏறுது. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஸ் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட ஸ்டெம்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இயர்பட்ஸ் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENC டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸோட மேலே டாப்பில் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டச் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் அதிகமாகுது. அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாகுது. இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேமிங் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. நார்மல் மோடுக்கும் கேமிங் மோடுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங்க்கு பெரிய அளவுக்கு இந்த இயர்பட்ஸை எதிர்பார்க்க முடியாது. இதோட பிளேபேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான பிளேபேக் இருக்குது. இயர்பட்ஸ் மற்றும் சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கு பிளேபேக் கிடைக்குது. இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா 8.5 மணிக்கு பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5லிருந்து 6 மணிக்கு பிளேபேக் இயர்பட்ஸில் கிடைக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல லவுடாக இருந்துச்சு. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பேஸ் இருக்குது. அதே போல் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும்
மிவி பிராண்டோட இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. ஆனால் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு டிசைனில் அதிகமான பேட்டரி லைஃப் மற்றும் நல்ல ஒரு பேஸில் இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.